ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூன்னு எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு. ஸோ இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ண போகிறது எட்ட நடந்த எபிசோட் சொல்லணும்னு தோணுச்சான். அண்ட் பை த வே இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா என்னை நம்பி ஒரு பிடிச்ச ஒரே ஒரு வாட்டி கிளிக் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஸோ நான் ரீசெண்டாக வந்துட்டு பிரியாணி மேன் விசஸ் டெய்லர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் வந்துச்சு, லைக் காமெண்ட்ஸ் வந்துருந்தது. இந்த மாதிரி சில பேர் வந்துட்டு நீங்கள் ரொம்ப விமன் சைடாக இருக்கீங்க, நீங்கள் உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வந்துட்டு கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. லைக் எனக்கு ரொம்ப ஹாப்பி நீங்கள் நான் அவ்வளோ நம்பி அந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு. பட் நான் அதில் சில விஷயங்களை வந்து இனிமேல் கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தா நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப உமன்சைடடாக இருக்கீங்க, அவங்க அந்த மாதிரி தான் வந்து வேணும்னே தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பெரிய பேராகிராஃப் வந்து அடிச்சிருந்தாரு. எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒரு ஜிம் ஃப்ரீக் இருக்காங்க, இல்லை ஒரு ஜிம் பேஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, அவங்க ஒரு ஜிம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வச்சு அவங்க ரீல்ஸ் போடுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த பர்சன் வந்துட்டு அவங்களோட அந்த ஒரு 6 packs ஆஃப் அந்த மாதிரி காமிக்கும் போது டசன்ட் மீன் இஸ் அப்ஜெக்டிஃபைங் ஹிம்செல்ஃப். அவர் காமிச்சிட்டு அதை வந்து ப்ரமோட் பண்ணுறாருன்னு இல்லை. இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட ஸ்கின் கேர் சொல்கிறேன், நான் வந்துட்டு என்னோட ஃபேஸில் வந்து ஓரளவுக்காவது அந்த ஒரு சேஞ்சஸ்லாம் தெரியுது, நீங்கள் வீடியோ பை வீடியோ பார்க்குறீங்க என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஒரு சேஞ்சஸ் தெரியுது, நான் மட்டும்தான் என்னை வந்து கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே, அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுன் சைடுமே சொல்லுவேன், பாசிட்டிவ்மே சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 2 ஆக்னே இருக்குன்னா ஒரு வீடியோ போடுவேன், இது எதனால் எனக்கு வந்துச்சு, ஏன் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஸ் இன்ஃப்ளூயன்சராக அவங்களுக்கு அதை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எதுவுமே லைக் நம்ம ஒரு பர்சனாக நம்மள ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு கோட் பண்ணும்போது மக்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக ரிலேட் ஆகும். அப்படி தான் ஜிம்மில் இருக்க பீப்புளுமே வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் செல்ஃப் டெவலப் பண்ணிவிட்டு அதை வச்சு அவங்க வந்து பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க அப்ஜெக்டிஃபை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ இட் கோஸ் வித் ஹர் ஆல்சோ. அவங்க வந்துட்டு ஃபிட் செக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி பார்க்குறோன்றது தான் அதில் மெஜாரிட்டியாக இருக்குது. பிகாஸ் நம்ம வந்துட்டு டான்ஸ் பண்ணுறது தப்பு ஒரு பொண்ணு அப்படின்னு நம்ம வந்து பேசும்போது, ஒருத்தங்க ஒரு பிஸ்னஸ்னு ஒன்று பண்ண வராங்க, ஒரு டெய்லரிங்னு ஒன்று பண்ண வராங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம போய் வந்து அவங்க மக்களோட வந்து இது வந்து கெடுக்கிறாங்க, லைக் வந்து இதனால பசங்க சிம்ப் பண்ணுறாங்க. இட் பேஸ்லெஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோலுமே திருப்பி கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்பவே அப்சர்டாக இருந்தது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க ரெக்கார்டட் கிளாஸ் வைக்கிறாங்க, அது நாட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அதில் எந்த ஸ்கேமும் இல்லை. பிகாஸ் அவங்க வந்து ரெக்கார்டட்னு எங்கேயுமே வந்துட்டு லைக் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, இது ரெக்கார்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எந்த இடத்துலையுமே லைவ்னு சொல்லிட்டு உள்ளே போய் ரெக்கார்டட் வைக்கல. ஸோ ஸ்கேம் ஆர் அது வந்து அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு கம்மி காஸ்ட்டில் இருக்கிற கோர்சஸும் இருக்குது, அட்வான்ஸ்டாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த கோர்ஸ் ஆப் பண்ணிக்கலாம். சில பேர் நிறைய அட்வான்ஸ்டாக படிக்கணுன்ற இவங்க கோர்ஸ் ஆப் பண்ணிக்கலாம். இதை விட நேஷனல் இந்த நிஃப்டெல்லாம் இருக்குது இங்கே சென்னையில், அவங்க இன்னுமே அட்வான்ஸாக சொல்லி தருவாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்குது, டைம் இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் அங்கே போய் என்ரோல் பண்ணலாம். இட் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் இல்லையா? ஸோ நம்ம யாரையுமே போய்ட்டு ஒரு தனி மனித தாக்குதல் வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தா நீங்கள் உமன்னாலே சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே அந்த இடத்துல ஒரு பையன் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதை இன்னொருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே அதை என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு தான். இப்போ அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தார், அவங்க அப்பா வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்க பொண்ணு எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரியல. இப்போ எங்கள் அப்பா கவர்மெண்ட் வேலை பார்க்கறதுக்காக நான் ஐடியில் வேலை பார்க்காம இருக்க முடியுமா? இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் வந்து பர்சியூ பண்ணாமல் இருக்க முடியுமா? அது அவங்க பாயிண்ட், இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவ்வளோதான். இன்னும் சில பேர் வந்து என்னோட வீடியோஸில் வந்து சிட் ஃப்ரீக்வன்சி அக்கா வந்து அவங்க வீடியோ போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன். அது ஒரு தனி டாபிக், நான் தனியாக வீடியோவில் பேசுகிறேன். பட் இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்லணும் அப்படின்னா எனக்கு அது வந்து ஓகேவா தோணல. பிகாஸ் அதில் வந்து டயலர் டிசைன்ஸ் அவங்க அம்மா என்ன பேசியிருக்காங்கன்றதை ஃபுல்லாக அவங்க கோட் பண்ணாங்க. கரெக்ட், அவங்க பேசினதில் நிறைய தப்பு இருக்குது, அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். பட் அதுலேயுமே அவங்க வந்து டைலருக்கு எக்ஸ்போஸ்டுன்னு ஒரு டாபிக் வைக்கும் போது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பிகாஸ் நம்மளோட ஸ்டாண்ட் வேறு, நம்ம பேரண்ட்ஸோட ஸ்டாண்ட் வேறு. பார்க்குற நிறைய பேர் வந்து ரிலேட் பண்ணிப்பீங்க. அம்மா அப்பா அவங்க வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வேறு டிகிரி படிக்கணும்னு நினைப்பாங்க, வேறு மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. நமக்கு வேறு ஒரு ஆசைகள் இருக்குது, கரெக்டாக. அதுக்காக அவங்க கருத்தை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்றதுமே நம்மளோட பவர் கிடையாது. அம்மா நீங்கள் நல்லா சொல்லாதீங்க, அப்போ தான் நான் வந்து வீடியோ போட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஸ்டாண்ட் அவங்களோடது. என்னோட ஸ்டாண்டில் நான் மாறுபட்டு நான் ஒன்று பண்ணிட்டு நான் வந்து சாரி தான் போடுவேன், ஆனால் உங்களை வந்து கிராப் டாப்க்கு ப்ரமோட் பண்ணுவேன்னா நீங்கள் என்ன கேட்கலாம்? என் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் பண்ணுறதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்றது வந்து அது தப்பு. அதில் அவங்க அம்மா பேசுனது தப்புன்றது கரெக்ட். பட் அதுலேயுமே அகைன் டைலர் அக்காவை கொண்டு வந்து டேக் பண்ணி உங்கள் அம்மாவே இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் கேட்குறேன். அது நீங்கள் அவங்க அம்மாவை போய் கேட்கலாம். லைக் நீங்கள் எப்படி சொல்லிட்டு உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு யூ ஷுட் கொஸ்டின் தட் பர்சன். அண்ட் டயலுவை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்பயும் கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லுவீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு, அப்படி கிடையவே கிடையாது. ஒருவேளை இஃப் ஷி ஹேஸ் சம் ராங் இன்டென்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் ஆர் பிஸ்னஸ், அவங்க வந்து வேற ஒரு மோட்டிவில் பண்ணுறாங்க அப்படின்னா டைம் வில் ஷோன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, இது மணி இன்வால்வ் பண்ண ஒரு விஷயம், ஸோ அது வந்து எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்குமே நான் இப்பயும் சொல்கிறேன், மக்கள் முட்டாளே கிடையாது. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போவே நம்ம ஒரு பெரிய ஸ்டாரோட படம்னா கூட 10 நாள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் நிறைய பேர் போகிறாங்க. FDFSக்கு போகிறது வந்து அந்த ஓஜி ஸ்குவாடாக தான் இருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே ரீசெண்டாக அந்த மூவிஸ் வரைக்குமே எல்லாருமே இப்போ கல்கி வந்து பிரபாஸ் நடிச்சான்றதுக்காக எல்லாருமே இப்போ பார்த்துட்டோமா? நான் பர்சனலாக பார்க்கல, ஆனால் எனக்கு பாகுபலி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அண்ட் அந்த ஒரு அவுட்கம் எப்படி வருதுன்றதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் போகிறாங்கன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ எனக்கு இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். இது வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கிடையாது. அந்த சிட் ஃப்ரீக்வன்சி பற்றி வந்து என்னை பேச சொல்லியிருக்கீங்க, அது நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோவாக வந்து பேசுகிறேன். மேபி இதில் நான் வந்து ஜிஸ்டாக சொல்லும் போது நிறைய பேருக்கு
இல்லை நீ திருப்பி சப்போர்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க தோணலாம். பட் இப்போ இந்த மொமெண்ட்டில் எனக்கு இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் கண்டிப்பாக அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் கைஸ் அண்ட் தேங்க்யூ. உங்களுக்கு எதுலையும் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் ஒரு வேறு ஏதாவது இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.